லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. ஒரு சில படங்களை நம்ம தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை நம்ம பண்ணுறோம். இதில் இந்த வருடத்தினுடைய கடைசியிலையும் இந்த வருடத்தினுடைய முதல்லையும் ஒரு திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிறை அப்படின்ற ஒரு திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் அந்த படத்தை பெருசாக கவனிக்கலை. உண்மையை சொல்ல போனால் நான் அதை எடுத்துக்கல, யோசிக்கவே இல்லை. நீங்கள் தான் அதை பார்த்து அருமையாக இருக்குது சார், பார்ப்போணுமா அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நேற்று போய் பார்த்தேன். படம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே முதல்ல நம்ம படத்தோடைய இதுக்குள்ளே போயிடும். அதை கதை ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கைதியை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போகிறார். இதுக்கு நடக்கிற இடையில ஒரு சம்பவங்கள். நீ அந்த கைதிக்கு ஒரு பின் கதை இருக்குது, முன்கதை இருக்குது, ஃப்ளாஷ்பேக்குங்கிற ஒரு முன்கதை இருக்குது. அந்த கைதி பின்னாடி இந்த காவலரோட எப்படி நெருக்கமாகிறாரு, என்ன இது அப்படிங்கிறத ஒரு மனிதநேயத்தின் பார்வையில் அந்த கதையை பிரமாதம் எடுத்திருக்காரு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரியா. சுரேஷ் ராஜகுமாரி. ஆமாம், அவருக்கு இது முதல் படமா? இது முதல் படம். ஆள் பார்த்தா கதை நடிகர் தமிழ் அவர்களுடைய டானாக்காரன் படத்தை இயக்கிய இயக்குனர். அவர் ஏற்கனவே போலீஸ் அவருடைய கதை. ஆமாம், அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்வியல் நடந்த ஒரு சம்பவத்தின் உண்மை சம்பவம் தான் இது. அதன் அடிப்படையில் எடுத்தது. கதை தமிழ் அவருடையது. அதை இயக்குனது தான் சுரேஷ் ராஜகுமாரி. இவர் யாருன்னா வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக, துணை இயக்குனராக இருந்தார். அவர் தான் அந்த கதையை பண்ணுறாரு. அந்த படத்தினுள் நடித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு இத்தனை வயதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு முதல் பட வாய்ப்பு. முதல் படம் அது பிரமாதமான ஒரு வெற்றி படமாக இருக்குது. நான் திரையரங்கில் பார்க்குறேன். படம் 10 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா. ஆமாம், ஆனால் இன்னும் நேற்றும் படம் ஹவுஸ்ஃபுல்லாக இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேமிலி அதிகமாக அதை குடும்பமாக பார்க்குறாங்க. நான் கூட முதல்ல போலீஸ் கதை நான் குடும்பத்தோட தான் போனேன். பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெருசாக நீங்கள் சொன்னாலும் கூட எனக்கு பெருசாக இதாகலை. ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குமோ அப்படின்னு தான் போனேன். ஆனால் படம் உள்ளே போனோடனே கொஞ்ச நேரத்துலேயே பரபரப்பாச்சு. அதெல்லாம் இன்டர்வெல் சீன்லலாம் செம கதை போகிற வேகத்தை நான் பார்க்கும்போது படம் சீக்கிரமாக அடுத்த சீனு நமக்கு தெரியுது அப்படின்னு படம் அவ்வளோதான் போல அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத யூகிக்க முடியக்கூடிய ஒரு இதாக தான் போகுது நமக்கு. அப்போ ஒரு கரெக்டுக்கு மேலே அந்த 2வது நீதிபதியாக ஒருத்தர் வராரு. அங்கே தான் படத்தினுடைய வீரியம் என்ன பார்வையாளர்களை இது பண்ண வைக்கிறாங்க. பார்வையாளர்களை ஒரு நாற்காலி நுணுக்கி கொண்டு வர்றது அந்த இடத்துல தான். ஆனால் அந்த படத்தோட வெற்றியே அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் நடக்குது. ஆமாம், அதை வேற இது மாதிரி கொண்டு போய் முடிச்சிருந்தாங்கன்னா படம் சொதப்பி இருக்கும். நான் கூட ஓகே ரைட்டு பாலா தான் சங்கு கடிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனாலும் ஆமாம், அது அந்த திருப்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே படம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா கடைசியில் ஒரு சோகத்தை வச்சு விடுவாங்க. அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். அதை தான் அவரும் கூட சொல்லுவாப்புல அந்த படத்தில் கிளைமேக்ஸில், இந்த சார் நிறைய சினிமா பார்ப்பீங்க அப்படின்ட்டு. மாதிரி படம் ஒரு நல்ல படம். சிறை அப்படிங்கிற படம் அற்புதமான படம். இந்த ஆண்டோடைய 2025 இதில் இறுதியில் வந்திருக்கு. 2025 நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. நல்ல வரிசையாக நிறைய நல்ல நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. நல்ல இயக்குநர்கள்லாம் புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. பொதுவாக தமிழ் திரைப்படத்தில் பார்த்தோம்னா ஒரு ஹீரோ பேஸ்டாக இருக்கும். ஒரு ஆளை நம்பி படம் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு இயக்குனரை நம்பி படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இயக்குனரை நம்பி பார்க்குறவங்களாம் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தில் பார்த்தோம்னா விக்ரம் பிரபு தான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான முகம். ஆனால் ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. மீதி எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த பையன் புதுமுக பையன், அந்த பையன் சின்ன பையன் நல்ல அக்ஷய். ஆமாம், அவனுக்கு இது முதல் படம் இல்லையா? முதல் படம். அவன் சொன்னானா, அப்பா நான் ஒரு ஃபேண்டசி மூவியாக நல்ல ஜாலியாக இருக்கிற படத்தில் அறிமுகம் ஆகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் சொன்னார், தம்பி நீ அந்த மாதிரி படத்துலலாம் நீ அறிமுகம் ஆயிட்டனா அது ரொம்ப நாளாக நீ உன்னால் நீடிக்க முடியாது. மசாலா படத்தில் அவர் விஜய் மாதிரியே நாளைய முதல்வர் மாதிரி அவர் சொல்லும் போதே சொன்னாரா, நீ இந்த மாதிரியான படங்கள், அதாவது வெற்றிமாறன், ரஞ்சித், இங்கே எடுக்கிற இந்த படங்களில் நீ நடிச்சினாதான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், நடிப்புக்கான இது வாய்ப்பும் கிடைக்கும், நடிகனாகவும் நீ இங்கே பரிணமிக்க முடியும். இந்த படத்தில் அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பெயர். அந்த பெயரை தாங்கி கொண்டு அவங்க எப்படி
எப்படிலாம் சமூகத்தில் இருக்கிறாங்க, அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போதும் அவன் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கான நம்ம இதை முதல் விஷயம் என்னன்னா, நண்பர்கள் ஒருவேளை என்ன மாதிரி தாமதமாக பார்க்காம இருக்கிற நண்பர்கள் இருந்தால் கூட போய் பார்த்துருங்க. பொதுவாக என்ன தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இந்த படத்தை வந்து வாய்மொழியிலே வந்து நண்பர்கள் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க, பாருங்க நீங்கள் பார்க்கலையா இன்னும் அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக நான் நல்ல படங்கள் வந்துச்சுன்னா பார்த்து அதை விமர்சனம் எழுதிடுவேன். ஆனால் நான் என்ன எழுதுறதுனால நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, என்னடான்ட்டு தான் நான் போய் பார்த்தேன். அப்போது அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போது பார்க்குறதுக்கு நல்ல படம் அப்படின்னு வாய்மொழியில் வந்தால் ஒரு படத்தை இதுக்காக ஓடிடிக்காக காத்திருக்கலாம். ஓடிடி வந்துட்டு எல்லாத்தையும் ஓடிடியில் பார்த்துக்கலான்னு நினைக்கல பாருங்கள். இப்போவும் படம் வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு, இப்போவும் வந்து ஓடுதில்லை. அப்போவும் நல்ல படங்கள் வந்தால் மக்கள் திரையரங்குக்கு வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அது ஜனநாயகன் வந்தாலும் சரி, வேறு படங்கள் வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு செட்டப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதே சமயம் இந்த மாதிரியான பரியேறும் பெருமாளோ இல்லை வந்து விசாரணை, ஆனால் நல்ல படங்கள் முதல்ல வரணும், அதையும் சொல்கிறேன். வரணும். அதையும் வந்து சரியான திரைக்கதையோடு அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கதையெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் வந்து படத்தை வந்து ட்ரையாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, பேசுகிறது சமூக சார்ந்த சிந்தனையோடு தான் எடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து படத்தோட மேக்கிங் சொதப்பலாக இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட போய் சேராது. இதில் வந்து எல்லா வகையுமே சேர்ந்து பயணிக்குது. அந்த விக்ரம் பிரபுவோடைய நடிப்பு வந்து ரொம்ப பொருத்தமான இந்த படத்துக்கு பிரமாதமாக பொருந்திருக்காரு. அந்த பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு, அந்த கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த விக்ரம் பிரபுடைய மனைவியா அவங்களாம் அக்கா வீட்டுக்காரு எல்லாருமே ஒரு கேரக்டரும், அந்த அக்கா வீட்டுக்காரர் நடிக்கிறது, அந்த குடிகாரனுடைய கேரக்டரு, அதுக்கப்புறம் அந்த அக்காவுடைய அப்பா. இதுல கொஞ்சம் அந்த படத்துல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தது யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த 2 போலீஸ்காரங்க தான் கைதி கூட போறாங்க. சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி விக்ரம் பிரபு சொல்றாங்க. அந்த காவல்துறை இந்த படத்துல காவலர்கள ரொம்ப நெருக்கமா காட்டுது. ஒரு படம் வந்து மக்களுக்கு மனதுக்கு நெருக்கமானதாக இருக்கும், உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கும். மனதை விட இது வந்து உண்மை அப்படிங்கிறது. ஒரு காவல்துறை காவலர்கள் இப்படி தான் ஒரு கைதியை கூட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லை. இப்படி தான் கூட்டு போவாங்க, ஒரு நீதிமன்ற நடைமுறை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மைக்கு நெருக்கமாக. அதே மாதிரி காவலர்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு, உயர் அதிகாரிகள் அவர்களை எப்படி. இதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு மக்களுக்கு நான் ரொம்ப நாளாக இது வந்து எனக்கு தாக்கமாகவே இருக்கும். மக்களுக்கும் காவல்துறைக்குமான அந்த அந்த இடைவெளி வந்து ரொம்ப சுமூகமாகவே இல்லை. ரைட்டர்னு ஒரு திரைப்படம் வந்தது, அந்த படத்துலேயும் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் என்னன்னா ஒரு ஹையரார்க்கியை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு காவல்துறை இருக்குது. நம்ம எதிரில் சொல்ல வரன்றதையே அவங்க கேட்கறது இல்லை. காவல்துறை இல்லை இராணுவம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது சுப்ரியருடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடியது. ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ இது வந்து அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே வர அந்த மனிதநேயத்தோடலாம் அங்கே சிந்திக்க முடியாது. மனிதநேயத்தோடு அங்கே முதல்ல இருக்கவே முடியாது. அதாவது இருக்க முடியாதுன்னா நான் வந்து எதிர்கிட்ட மனிதநேயத்தை பார்க்க முடியாதுல்ல. துப்பாக்கி எடுத்து சுட்டாவும் சாவத்தான் செய்வான். அவன் மண்டை சேதரும் தோல் சேதரும் கண்ணு சேதரும் என்னென்ன ஆகும். அப்போ நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. அதே சமயம் மற்ற இடங்களில் அதே மனிதர்களுக்கு மனிதநேயமும் இருக்கும். சண்டைன்னு வரும்போது அங்கே வேற ஒரு நிலை எடுக்கணும், வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையில் ஒரு நிலை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. அப்போ இந்த படத்தில் வந்து காவலர்களுடைய நடைமுறை சிக்கல், அவர்களுக்குள்ள பிரச்சனை, காவலர்கள் குடிக்கிறது அவர்களுக்குள்ளேயுமே எல்லா வகையான ஆசாபாசங்கள் இருக்கும், நெகட்டிவ்கள் இருக்கும், மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த விஷயத்தில் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு வந்து இயக்குனர் அவர் தமிழோடைய அந்த அனுபவங்களும் அவருடைய திரைக்கதை அந்த விஷயங்களுமே வந்து அந்த அவர் உருவாக்குன அந்த கதை வந்து ரொம்ப பொருத்தமாக அந்த படத்துக்கு. குறிப்பாக அந்த படத்தினுடைய மியூசிக்ஸ், இசை நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருந்துச்சு, கேமராவுடைய கோணங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அக்காவும் அந்த கணவரும் பேசுகிற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குல்ல, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஷாட்டில் அந்த கேமரா வந்து போகிற சீன் வந்து அது வேற. அந்த படிகளில் பேருந்துகளில் ஏறுறது அப்படி இப்படின்னு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு. அந்த கேமரா நல்லா இருந்துச்சு, இசை நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து நல்லா எல்லாருக்கும் பிடித்தமானது. இதில் நம்ம பேச வேண்டியது நம்ம 2 பேரும் ஏன் பேசணும் அப்படிங்கிறது, இந்த படத்தை லைன்ஸ் மீடியாவில் ஏன் பேசணும் அப்படிங்கிறது முக்கியமானது தான். படம் பேசும் அரசியல். அந்த படத்தை அந்த பையனுடைய பெயர் இருக்குல்ல, அப்துல் ரவுஃப் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அது தமிழக வரலாற்றிலும் சரி தமிழர்களுடைய வரலாற்றிலும் சரி முக்கியமான தெரியாது. அதை இந்த படத்தில் அழகாக அதுதான் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடித்தது. ஈழத்தமிழர்களுக்காக வந்து முதல்ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து தீக்குளித்த தியாகி அப்படின்னா அது இஸ்லாமியரான அப்துல் ரவுஃப். ஆனால் அவருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த பேர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பெருவாரியாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு, அவர்கள் மதம் சார்ந்து தான் முதன்மையாக நிற்பார்கள் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை,
தமிழர்களாக தங்களுடைய இனத்தின் அடையாளமாக மொழி சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அப்துல் ரவுஃப் மூலமாகவும் நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். அது ஒரு ஜாதி. அதை வந்து அந்த காதர் பாஷாங்கிற அந்த காவல்துறை அதிகாரி மூனார் ரமேஷ் அவர் ஒரு 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 சில நிமிடங்கள் தான் வந்திருப்பார். ஆனால் ரொம்ப அழுத்தமான ஒரு காட்சியாக அவர் பேசுகிற வசனங்கள் இருக்கும். இப்போ தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாக்களில் பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு 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 அடையாளம் தீவிரவாத முத்திரை அப்படிதான் வந்து காட்டப்படும். வந்து கன்னு கூட லாக் பண்ணாமே அதெல்லாம் எவ்வளோ கனமாக இருக்கும்னா என்னடா கன் அது இது ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம் நம்ம. அப்போ அந்த அந்த காவல்துறை அந்த பேசுகிற அந்த இது இருக்குல்ல வசனம், இல்லை சார் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அந்த பேர், அதை வந்து அவருக்கு மூனார் ரமேஷ் காதர் பாஷாங்கிற பேரில் அதை உடைப்பார். அப்போ அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காட்சி. எவ்வளோ சமூகத்தோடைய பார்வையிலேருந்து எல்லா சமூகத்திலையும் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. ஒரு சமூகத்தை அவர்கள் பெயரை வச்சோ அல்லது எவனோ ஒருத்தன் செய்கிறத வச்சோ அந்த நபர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே இதான் எல்லாத்துக்குமே பொருந்தும். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, அட்டவணை பிரிவினர் மற்ற பிரிவினர் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. ஒரு பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தன் எங்கேயாவது ஒரு சில்லத்தை நான் எதாவது பண்ணி வச்சுட்டா உடனே இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்றதில்ல. அது அவசியமே இல்லாது அப்படிங்கிறத இந்த படத்தில் அழகாக உடைச்சிருக்காங்க. என்னை கேட்டால் இந்த படத்தை மொத்த தமிழினமும் கொண்டாடுது, சிறையை கொண்டாடுது. கூடுதலாக இஸ்லாமியர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாட வேண்டியது, ஊராக கொண்டு போய் இந்த படத்தையும் அதன் படைப்பாளிகளையும் அழைத்து சென்று கொண்டாட வேண்டிய கடமை வந்து இஸ்லாமியர்களுக்கு இருப்பதாகவும் தமிழர்களுக்கு இருப்பதாகவும் நான் வந்து சொல்ல கடமை. ஏன்னா நீங்கள் உங்களை வந்து தவறாக சித்தரிக்கிற நபர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுக்கு நியாயத்தை பேசக்கூடியவங்களுக்கு தயவுசெய்து கொடுங்க. அதை கண்டுக்கிறதே கிடையாது. எவன் பேசுவான் பிறகு உங்களுக்கான நியாயத்தை பேசுகிறான். இவ்வளோ ஒரு முக்கியமான படைப்பு தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் வந்த மிகச்சிறந்த ஒரு படைப்பாக வந்து சிறையை கொண்டாடப்பட வேண்டியது. ஏன்னா அது பேசுகிற அரசியல் ஒன்று. அது வந்து ஈழத்தமிழருக்கான அந்த ஒரு அதில் இறந்த ஒரு தியாகியோடைய பேர் அது அந்த கதாபாத்திரத்துக்கு சூட்டினதுக்கு முன்னாடி அவன் தமிழன் தான் முதல்ல. ஆமாம், அது சூட்டினது ஒன்று. இன்னொன்று அந்த பையன் வந்து தப்பி விடுற காட்சி, அவன்கிட்ட இருக்கிற ஒரு இறக்க குணம் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு இஸ்லாமியரை வந்து அந்த கதாபாத்திரத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கிராமிய வாழ்வியல் எல்லாமே, அந்த பொண்ணுடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப இயல்பாக எளிமையான ஒரு நல்ல கதாபாத்திர தேர்வாக வந்து நடித்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே ஒட்டுமொத்தமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் பார்க்காம இருந்தாலும் கூட வந்து அவசியமாக போய் பாருங்கள் அப்படிங்கிறதும். இது அரசியல் படமும் கூட. அரசியல் இல்லாத இடமே கிடையாது. சிறை வந்து மிக முக்கியமான இடம், அரசியலுக்கான இடம். சிறை வந்து சிறைச்சாலை எப்படி இருக்கும், சிறை கைதிகள் வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைவாக இந்த ராமாயணம் பழைய கதையில் பார்த்தோம்னா, ராமாயணத்தில் வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுவார். அப்போ வந்து இங்கேருந்து அரும்பர் அங்கே போவார், போய் பார்த்துட்டு பேசிட்டு அப்புறமா அங்கே வருவார். அப்போ இங்கே வந்து ராமன் வந்து ஏதோ ஒரு யோசனை இருப்பார், என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்போ வந்து அரும்பர் சொல்லுவார், அவர் பதட்டப்படக்கூடாதுன்றதுக்காக முதல் வார்த்தையாக நான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சிறையை பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக சிறையை பார்த்துருங்க, நல்லா இருக்கு படம். சின்ன வந்து ரொம்ப ஃப்ளாயிங் தான் உடஞ்சிட்டாப்ல சிறை பார்த்தீங்கன்னா. படம் வந்து என்னவா இருக்கு, என்ன யார் பக்கம் நின்று பேசுது, எவ்வளோ படைப்பாளி வரலாங்க, சங்கர் மாதிரி வந்து குப்பைகள் எடுக்கிற ஆள்லாம் வரலான்னா, அடுத்து வந்து திராவிட திருக்குதலகத்துடைய வேல்பாரி எழுதின சூவக்கிடேஸ்வரப்படைய இதை எடுக்க போகிறாங்களே, எல்லாம் வந்து இதாக தான் இருக்க போகுது, தமிழர்களுக்கு எதிரானதை தான் எடுப்பாங்க அவர்கள். ஆனால் அவர் அதுவும் பிரம்மாண்டத்தின் பேரில். இன்னொன்று பிரம்மாண்ட இயக்குனர் ரஞ்சித் கூட தங்கலான் உட்பட சொல்கிறேன். ரஞ்சித், தங்கலான், இந்தியன் 2, அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு தக் லைஃப், கமல். இப்படி பிரம்மாண்ட இயக்குனர்கள், பிரம்மாண்ட சினிமா பட்ஜெட்டு, நடிகர்கள், புகழ்பெற்ற நடிகர்கள், எல்லா படமும் மொக்கன் முடிஞ்சு வச்சு மக்கள் வரல, சாதாரணமாக அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த படங்களுக்கெல்லாம் தேட்டருக்கு போகாத ஆடியன்ஸு வந்து சிறைக்கு வந்து இத்தனை நாளும் ஓட வைக்காங்கல்ல. பெருசாக விளம்பரம் கூட இல்லை, பெருசாக விளம்பரங்கள் கூட இல்லைல்ல. மக்கள்கிட்ட வந்து இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு வாய்மொழியில் போய் சேர்ந்துருச்சுன்னா படம் ஓடிடும். அப்படி வந்து இது அற்புதமான படம். இயக்குனருக்கும் அந்த டீமுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி.